வணக்கம். நான் ஜான் பேசுகிறேன், ஸ்பார்டன் ட்ரேடிங் அகாடமியிலேருந்து. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க அனைவருக்கும் எனது நன்றிகள். இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு முக்கியமான விஷயம். லாஸ்ட் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, ட்ரேடிங் பண்ணுறதுக்கு என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்றுருக்கணும், என்ன விஷயங்களெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி லாஸ்ட் வீடியோ நம்ம தெளிவாக பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் நான் ட்ரேடிங் பண்ண என்னென்ன விஷயங்களெல்லாம் கற்றுக்கிட்டேன் அப்படிங்கிறத நீங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணிக்கோங்க. அதில் அடுத்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் ரிஸ்க் ரிவார்டு அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை ஆட் பண்ணி ஆகணும். வேர்ல்டு ஃபஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ராட்டஜியை எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? அதில் அந்த ஸ்ட்ராட்டஜியில் ரிஸ்க் ரிவார்டு இல்லை, அதாவது மினிமம் 1:2 கூட அந்த ரிஸ்க் ரிவார்டை அந்த ட்ரேடில் வந்து மெயின்டைன் பண்ண முடியலன்னா அதுதான் ஒஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும், ஓகேங்களா? ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரிஸ்க் இருக்குது. நம்ம எடுக்கிற ட்ரேடில் பாதி ட்ரேடு ப்ராஃபிட் வந்தாலும் பாதி ட்ரேட் லாஸ் ஆகத்தான் செய்யும், ஓகேங்களா? காயின் மாதிரி தான். நம்மளோட ப்ராபபிலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் ட்ரேடிங்கோட ஹார்ட்டே இருக்குது. ட்ரேடிங்கை வந்து அப்படி தான் நம்மளால் ட்ரேடிங் ஃபீல்டில் ஹிட் பண்ண முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரிஸ்க் ரிவார்ட் நான் என்ன மெயின்டைன் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 100 ட்ரேட் எடுக்கிறேன், 50 ட்ரேட் லாஸ், 50 ட்ரேட் தான் ப்ராஃபிட். இதுதான் ட்ரேடிங், ஓகேங்களா? இப்படி தான் நடக்கும். நம்ம எடுக்கிற 100 ட்ரேடுமே சக்ஸஸ் ஆகும்னா உலகத்தில் இருக்கிற மொத்த பேர் இந்த வேலையை தான் செய்வாங்க, ஓகேங்களா? அப்படின்னா நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்கே ரிஸ்க் ரிவார்டை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். 100 ட்ரேடில் 50 ப்ராஃபிட் 50 லாஸ் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அக்கௌண்ட் பாசிட்டிவ் தான் இருக்கும், ப்ராஃபிட் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ 1:2 கூட என்னால் இந்தியன் மார்க்கெட்டில் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரேட் அப்படிங்கிறது நான் எடுக்கக்கூடாது. 1:3 அப்படிங்கிறது பெஸ்ட் ஒன். எங்களை பொறுத்தவரை 1:3, 1:5, 10, 50, 150 வரை பாசிபிள் பண்ணியிருக்கோம். அது ஆல்ரெடி டெலிகிராம் குரூப்லேயும் இன்ஸ்டாகிராம் குரூப்லேயும் ஆல்ரெடி நாங்கள் ஷேர் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க யாருன்னா இருந்தால் அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே லைவில் கொடுத்த அப்டேட்ஸ் தான், ஓகேங்களா? ஸோ நம்ம இன்றைக்கி கற்றுக்க வேண்டிய முதல் விஷயம், நம்மளோட ஸ்ட்ராட்டஜியில் நம்ம எவ்வளோ இலக்கத்துக்கு தயாராக இருக்கும், அது பேர் ரிஸ்க்கு. ஒருவேளை நான் ₹1 இலக்க தயாராக இருக்கேன்னா என்னால் ₹2 வந்து டார்கெட் பண்ண முடியாதுன்னா அந்த ட்ரேடை விட்டுருங்க. மினிமம் 1:2 அப்படிங்கிறது கம்பல்சரி. 1:3, 1:4, 1:5 அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? உங்களோட லாட் சைஸ் என்ன, அந்த லாட்டுக்கு எவ்வளோ வந்து ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டு எந்த வேலையாக இருந்தாலும் ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் செய்யுங்க. இல்லை பண்ணாதீங்க. அந்த ட்ரேடை ரிஸ்க் ரிவார்டு படி அந்த ட்ரேடு உங்களுக்கு செட் ஆகலை, ₹1 லாஸு ஆனால் ₹2 ப்ராஃபிட் வருதுன்னு அந்த ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். ₹1 ப்ராஃபிட்டுக்கு ₹1 லாஸுன்னா அந்த ட்ரேடை பண்ணாமல் இருக்கிறதே நல்லது. தயவு செஞ்சு பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்த விஷயம், எனக்கு எப்படின்னா, கிளைண்ட் ஒருத்தர் கால் பண்ணி பிரதர் ₹1,00,000 கையில் வச்சுருக்கேன், டெய்லி ஒரு 2000 to 5000 வந்தால் போதும்னு சொல்லி என்கிட்ட கேட்டார், ஓகேங்களா? அவர்கிட்ட அகெயின் நான் ஒரு வார்த்தை கேட்டேன், ஓகே பிரதர் 5000 பண்ணிக்கலாம் தாராளமாக, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ லாஸ் அக்செப்ட் பண்ணி ரெடியாக இருக்கீங்கன்னா அவர் சொன்ன வார்த்தை, பிரதர் இவ்வளோ டீச் பண்ணியிருக்கீங்க, இவ்வளோ நாலேஜில் இருக்கீங்க, லாஸ் வராமல் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் சொன்ன ஒரே வார்த்தை, இதுக்கு வாய்ப்பே கிடையாது ராஜா, அப்படின்னா நீங்கள் தப்பான இடத்துல இருக்கீங்கன்னு நான் சொன்னேன். அவர் கேட்ட ஒரே ஒரு விஷயம்தான், அப்போ எப்படி தான் ப்ராஃபிட் பண்ண முடியும்னா, ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கணும் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஓகேங்களா? ₹10 லாஸ் வைக்கிறேன்னா நான் ₹20, ₹30 இல்லை ₹50 நான் டார்கெட் பண்ணுறேன்னா நான் கரெக்டான ட்ரேடை எடுத்துருக்கேன்னு அர்த்தம். ஒரு வேளை என்னால் 1:2, 3 ஃபாலோ பண்ண முடியாது, 1:1 தான், 1:1 விட்டுருங்க, அது பண்ணாமே இருக்கலாம், 1:1 அந்த ரேஞ்சில் இருந்தால் கூட அவாய்ட் பண்ணிடுங்க. மினிமம் தேவை 1:2 ஓகே அப்படின்னு சொல்லலாம். 1:3 வந்து பர்ஃபெக்ட் ஒன், 1:3க்கு மேலே இருக்கிறது பெஸ்ட் ஒன். இந்த மாதிரி உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி லாட் சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ரிஸ்க்கை டிஃபைன் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரிஸ்க்கை டிஃபைன் பண்ண பின்னாடி அந்த ட்ரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். உங்களோட ட்ரேடிங் ஸ்டைலில் என்னைக்கு இந்த லாஜிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போ டெஃபினட்டாக உங்களோட ட்ரேடிங் வேறு லெவலில் மாறும், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்ன எப்படியெல்லாம் பண்ணுறது, ஸ்டெப்பாக என்ன லேர்ன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ஆல்ரெடி கற்றுக்கிட்ட விஷயத்தில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்ம என்ன முக்கியமாக பார்க்க வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இதுக்கு அடுத்து வரப்போகிற வீடியோவிலையும் அதுக்கு அடுத்து என்னென்ன ஆட் ஆன் நம்ம பண்ணி நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஞாபகமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடு இதை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய் பாய்.